பின்னால் இருக்கிற சகோதரர்கள் தொழுகை முடித்தவர்கள் தயவுசெய்து முன் சகோதரிலே முன் வரிசைகளை நடந்து கொண்டால் மிக அருமையாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் ரஹ்மத்தில் லில் ஆலமீன் ஷஃபீஅல் லில் முذنبீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في كلامه القديم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي وحجوا كما رأيتموني أحج. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பு நிறைந்த பெரியோர்களே, கண்ணியமிகு அன்பன்பர்களே, அல்லாஹு சுப்ஹானுடைய அளவற்ற அருளால் மீலாதினுடைய இரண்டாவது அமர்வு இப்பொழுது நடைபெறுகிறது. கடந்த முந்தைய நாளுடைய அமர்விலே உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருத்தோழர்களுக்கும் நமக்கு மத்தியிலே என்ன வேற்றுமை என்றால், அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்டதை உடனே அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். நாம் அதிகமாக கேட்கிறோம், அமலிலே பூஜ்ஜியமாக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதற்கு பின்னாலே நம்மளுடைய உடம்பிலே ரெண்டு வஸ்து இருக்கிறது, ஒன்று ரூஹு, ஒன்று உடல். இன்சான் என்பவன் இரண்டு வஸ்துவினால் இணைக்கப்பட்டிருக்கிறான். ஒன்று அவனது பூத உடல், இந்த பூத உடலுள் வாசம் செய்யும் ஆன்மா. அந்த ஆன்மா என்பது விதேசி, வேறு தேசத்திலிருந்து இங்கே வந்தது, வேறு ஆலமிலிருந்து இங்கே வந்தது. உடல் என்பது தாயுடைய கர்ப்ப பையிலே உற்பத்தியானது. வைத்திருப்பதற்காக நாம் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு வீரியமிக்க பானங்களை குடித்து இந்த உடம்பை நாம் நல்ல அழகாக வைத்திருப்பது போல, அது இந்த உலகத்தில் உள்ள உணவுகளைத்தான் நாம் உண்டு, இந்த உலகத்திலே உற்பத்தியாகக்கூடிய பானங்களைத்தான் குடித்து இந்த உடம்பை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருப்பது போல, இந்த ரூஹ் அந்த உலகத்திலிருந்து வந்ததினால் அந்த உலகத்திலிருந்து வந்தது தான் அதற்கு உணவாக இருக்க முடியும். அதுதான் குர்ஆன் ஷரீஃபு, திக்ரு, ஃபிக்ரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கேட்பது, வதீஃபாக்கள் ஓதுவது, இவைகளெல்லாம் அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தவை. அதன் மூலமாக இந்த ரூஹை நல்ல வலிவுடனும் பொலிவுடனும் ஆக்கி வைத்து கொண்டு நாம் அமல் செய்தால் இந்த ரூஹு கூண்டுக்குள் அடைத்த கிளியைப் போல ஆயிருக்கும். ரூஹை வாங்கக்கூடிய மலக்கு வந்தவுடனே அது வெளியேற வசதியாக இருக்கும் என்பதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது அமர்வு இப்பொழுது அல்லாஹ்வின் அருளால் நடைபெறுகிறது. நேற்று வாசித்த அதே திருவசனத்தைத்தான் இப்பொழுது ஓதப்பட்டுள்ளது. நேற்று வாசித்த இந்த 2 ஹதீதுகளைத்தான் இன்றும் வாசிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய கருத்தை உங்களுக்கு நான் இன்று சொல்லுகிறேன்.
இன்று தலைப்பு என்ன என்றால், நாம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது. நேற்று இமாம் அவர்கள் அந்த ஆயத்தை தான் ஓதினார்கள் இஷாவிலே. லக்கது என்று அல்லாஹு தஆலா லக்கது என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். முன்னாலே அவனை பற்றி அவனே சத்தியம் செய்கிறான். என் மீது சத்தியமாக உங்களுக்கு சொல்கிறேன். லக்கதுக்கு முன்னாலே வல்லாஹி இருக்கும். அல்லாஹ்வாகிய நான் சத்தியமாக உங்களிடத்திலே பேசுகிறேன் எனது தாத்தை கொண்டு. உங்களுக்கு நான் அனுப்பிய தூதரிலே நல்ல முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரி யாருக்கு முன்மாதிரி என்றால் எல்லாருக்கும் அல்ல. லிமன்கான எருஜுல்லாக வல்யோமல்லாஹ், அல்லாவையும் யௌமல் ஆகிரையும் பரலோகத்தையும் அவன் நம்பணும். அல்லாவை அதிகம் ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் மீள வேண்டியது இருக்கிறது, கேள்வி கணக்கு உண்டு, நாம் தப்ப முடியாது, எந்த விதத்திலுமே அல்லாவை தப்பி நாம் எங்கும் போக முடியாது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே நல்ல முன்மாதிரி இருக்கிறது. அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். இப்பொழுது இந்த திருவசனத்திலே நாம் கீழே இறங்கி சிந்தனையை ஓட்டினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரத்தை யாரும் பின்பற்றவே முடியாது. யாரும் பின்பற்ற முடியாது. அப்படி சொல்லுங்க. அதில் இது வரைக்கும் ஒருத்தரும் கூட சொல்லலை. பின்பற்றலைன்னா சுன்னத் தொழுக வேண்டிய தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் சுருக்கமாக சொல்லி முடிச்சு போடுங்கோ. நபி அவருடைய சீரத்தை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, பின்ன எதுக்கு இந்த கூட்டம்? அன்மையில எந்த அருமை சகோதரர்களே, சீரத்து என்று விழா கொண்டாடுவது இலகு, ரொம்ப லேசானது. இந்த சீரத்து பயான் செய்வது என்பது பெரிய பொறுப்பு. மலையை தூக்கி வைத்தாலும் கூட சுமந்து கொள்ளலாம். சீரத்தினுடைய பயானினுடைய பொறுப்பிலிருந்து இவன் நீங்குவது அவ்வளவு கஷ்டம். சீரத் என்று சொன்னால் இங்கிலீஷிலே ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள், ஒருவருடைய வரலாறு என்று. சீரத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு, பல அர்த்தங்கள் அதுக்குள் அமைந்துள்ளன. அந்த அர்த்தங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக நாம் ஆய்ந்தால் பக்கத்திலே போக முடியாது, சர்தாருக்கு பக்கத்திலே போக முடியாது. பின்ன எந்த அர்த்தத்திலே நபி அவர்களுடைய சீரத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை இன்று விளங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சீரத் என்று சொன்னால் தாத்தி ஹசாயில், தாத்தி ஆதாத், இதுதான் அதனுடைய நேரடி பொருள். ஒரு பெரிய தலைவன், ரஷ்ய தலைவனுடைய ஹிஸ்ட்ரி என்று சொல்கிறோம், அமெரிக்கா தலைவனுடைய ஹிஸ்ட்ரி என்று சொல்கிறோம், இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவர்கள், இந்திய நாட்டின் அதிபராக இருந்தவர்களுடைய ஹிஸ்ட்ரி என்று சொல்கிறோம். அதுக்கு என்ன பொருள் வழங்குகிறோம்? அவர் உலகத்தில் இருக்கிற போது ஆற்றிய செயல்கள், சொல்லிய சொற்கள், குடும்பத்திலே நடந்தது, வெளியிலே நடந்தவை, வணிகத்துறையிலே நடந்தவை என்று அவருடைய சொல்லும் செயலும் தான் ஹிஸ்ட்ரி. இப்போ அந்த அர்த்தத்தை இப்படி வச்சால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத் என்று சொன்னால் தாத்தி ஹசாயில், தாத்தி ஆதாத், அந்த பொன்னான மேனி, எதை பொன்னான மேனியின் ஹரக்கத் சுழற்சி, இந்த பொன்னான மேனியின் நடைமுறை எதை காட்டியதோ அது அந்த தாத்துக்கே உரியது. அந்த பொன்னான மேனிக்குரிய சில செயல்கள், அவர்களுக்கே சொந்தமான சில ஏற்பாடுகள் என்று அர்த்தம். இது யாரும் பின்பற்ற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய செயல்கள் என்று அர்த்தம் வைக்கிற போது நபி அவர்களுக்கு பக்கத்திலே நாம் போக முடியாது, பின்பற்ற முடியாது, எவராலையும் பின்பற்ற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறார்கள் மதீனாவிலே. புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற இந்த ஹதீஸ், நோன்பு வைத்தால்
மாலையானால் நோன்பு திறப்பு இல்லை, சஹர் நேரம் வந்தால் சஹர் உணவு சாப்பிடுவதில்லை. இப்படியே 15 நாட்கள் 17 நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கும். நபி அவர்கள் ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள்.